தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிவிட்டுதான் சென்றுள்ளார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் நடைபெற்ற இல்லம் தேடி உள்ளம் நாடி சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மலைகளை உடைத்து கனிம வளங்களை கேரளாவிற்கு கடத்தி செல்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். தேமுதிக நீங்கள் விரும்பும் கூட்டணியை அமைக்கும் எனவும் நமது கூட்டணி வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். நமது கேப்டன் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிவிட்டுதான் சென்றுள்ளார் என தெரிவித்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து பூத்களிலும் பூத் கமிட்டி அமைச்சு பூத் முகவர்களை அமைத்து BL2 முடிச்சு இன்னைக்கு எல்லா இடத்திலும் நாம் தேர்தலிலே போட்டியிட தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க நாம் எல்லா தொகுதியிலுமே பூத் கமிட்டிகளை அமைச்சாச்சு. அந்த வகையில் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலுமே நாம பூத் கமிட்டி அமைச்சிருக்கோம். விஜய் திருக்குறள் கூறியது அவர்கள் தோழர்களை உற்சாகப்படுத்த என திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் காமராஜர் சிலையிலிருந்து மௌன ஊர்வலமாக அண்ணா சிலைக்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையாவும் திமுக முதற்றே உலகு என நேற்று விஜய் பேசியுள்ளதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அது அவர்களின் கட்சி சார்ந்து ஆண்டு விழாவில் அவர்களின் தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவே பேசியுள்ளதாக கருத்து தெரிவித்தார். மேலும் பட்ஜெட் குறித்து பேசிய அவர், விவசாயிகளாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் எல்லா தரப்பினருக்கும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் அமைந்துள்ளதாக விமர்சித்தார். அது அவங்களுடைய கட்சி சார்ந்து அவங்களுடைய ஒரு ஆண்டு விழாவில் அவங்களுடைய தோழர்களை உற்சாகப்படுத்திட வேண்டும் என்கிறதுக்காக அவர் பேசியிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து எங்கள் மேலே வச்சுக்கிட்டே வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வென்றது இடங்களே அல்ல, மக்களின் மனங்களே அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டை நேரடியாக வெல்ல முடியாது என்பதால் பாஜக அதிமுகவை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்துகிறது என அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திடலில் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுடியாது என்னும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, அதிமுக தமிழ்நாட்டில் நேரடியாக வெல்ல முடியாது என்பதால் பாஜக அதிமுகவை ஒரு கைப்பாவையாக மாற்றி டெல்லியிலிருந்து ஆள நினைக்கிறது என விமர்சித்து பேசினார். மேலும் பாஜக தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக பயன்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டி பேசினார். இருசக்கர வாகன விபத்தினால் ஏற்பட்ட தகராறில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை சார்ந்த மாற்றுத்திறனாளி கொலை செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வெங்கடாஸ்திரி கோட்டையைச் சேர்ந்த அகில இந்திய நாடாளுமன்ற பிளாக் கட்சியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி ராமு. இவரது உறவினர் முருகன் ஆகிய இருவரும் வத்தலகுண்டுவிலிருந்து வெங்கடாஸ்திரி கோட்டையை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது நிலக்கோட்டை அருகே மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த செல்வம் மற்றும் பிரதீப் ஆகியோர் ராமு சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதியதாக கூறப்படுகிறது. இதில் இருதரப்பினருக்கிடையே தகராறு ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டதில் செல்வம், பிரதீப் இருவரும் ராமுவை பிடித்து தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த ராமுவை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராமு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வம், பிரதீப் ஆகிய 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் சைதாப்பேட்டை கோட்டூர் மாநகராட்சி விளையாட்டு திடல் 7 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திடலை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர்கள் கே சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் திறந்து வைத்து குத்துச்சண்டை போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, மண்டல குழு தலைவர் துரைராஜ் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரையிலான சென்னையின் மிக நீண்ட மேம்பாலம் 2 அல்லது 3 மாதங்களில் மிக விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும், மத்திய கைலாஷ் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலமும் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் 6 மருத்துவக் கல்லூரி வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது என கருத்து தெரிவித்துள்ளார். 671 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.20 கிலோமீட்டர் நீளத்திற்கான மேம்பால பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பணிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். மிக விரைவில் இன்னும் 2-3 மாத காலங்களில் அந்த பணி முழுமையுற்று மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். சென்னையின் மிக நீண்ட மேம்பாலமாக அது வரவிருக்கிறது. கோவை, மதுரை போன்ற பல்வேறு இடங்களில் 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கான நீண்ட மேம்பாலங்களை தொடர்ச்சியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து வருகிறார்கள். சென்னையின் மிக நீண்ட மேம்பாலம் என்கின்ற வகையில் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரையிலான அந்த மேம்பாலம் மிக விரைவில் மக்களின் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.